ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால் டைவர்ஸ் வரைக்கும் போக முடியுமா? ஹாய், திஸ் இஸ் பிரியா தண்டபாணி. ஐ எம் a லைஃப் கோச். ரீசெண்டாக என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு ரீல்ஸே பண்ண வரல, நான் ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பட் ஆனால் அவர் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாரு, அதனால எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற ரீல்ஸ், நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற ரீல்ஸ் நம்ம மனசை எவ்வளோ பாதிக்குது, அது நம்ம லைஃப்பையும் எவ்வளோ பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லாருமே ஹாப்பியாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பிளேசஸ் போய் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் சாப்பிட்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இல்லை, நம்ம லைஃப்பில் மட்டும் ஏதோ ஒரு குறை இருக்குது, நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். இதை நீங்களுமே நிறைய நாள் ரியலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணும்போது எல்லாரும் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ அன்லக்கியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்ட் தானே? இதை நானுமே நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது, அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்காக அவங்க போய் நிறைய ஃபுட் சாப்பிட்றதா இருக்கட்டும், நிறைய விளாக் பண்ணுறதா இருக்கட்டும், மேபி அது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம். அவங்க அதை அந்த நேரத்துக்கு மட்டும் பண்ணலாம். யாருமே தான் அழுவுறதையோ இல்லைனா அவங்களோட பேட் சைட் ஆஃப் ஸ்டோரியவோ யாருமே ப்ரொஜெக்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் அதை அவங்க காமிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் எனஃபாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸை காமிக்கும் போது, நீங்கள் அந்த ரீல்ஸை ரொம்ப ஹாப்பியாக பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய லைக்ஸ் கிடைக்கும், நிறைய ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ அதை அவங்க ஒரு மானிட்டைஸ் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கூட பண்ணலாம். நம்ம இதை எதையுமே ரியலைஸ் பண்ணாமல் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் ஒரு மாதிரி ஒரு கிளம்ஸியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட பார்ட்னர் ரொமான்டிக் கிடையாது, என்னோட பார்ட்னர் ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது, என்னோட பார்ட்னர் ட்ராவலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸில் நம்ம பார்க்குற விஷயங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பார்ட்னர் மேலே அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ரெஷராக வைக்கிறோம். ஸோ ஒரு ரீல்ஸ் பண்ணல, ஒரு ரீல்ஸ் நான் பண்ண ஆசைப்படுறேன், என் ஹஸ்பண்ட் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை, அதனால என் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த லைஃப்பில் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் ஒரு ரீல்ஸ் தான் நம்ம ஒரு லைஃப்பை நம்ம டிசைட் பண்ணுதா, ஒரு ரீல்ஸில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுதா. ஸோ ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் நிறைய பிளேசஸ் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஓகே நீ இப்போ போகணும்னு ஆசைப்படுறியா, ஓகே என்ன பிளேசஸ்லாம் போடணும், இல்லை நான் ரீல்ஸில் நிறைய பிளேசஸ் பார்த்து வச்சிருக்கேன், அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அவளும் போயிட்டு வந்தா. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவள் என்ன சொன்னா அப்படின்னா, நிஜமாலே நீ அங்கே போயிட்டு வந்து உனக்கு ஹாப்பினஸ் கொடுத்ததா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, அந்த இடமே நான் ரீல்ஸில் பார்த்த மாதிரி அந்த இடம் இல்லை, அந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நான் 2 days அங்கே போய் நான் எக்ஸாஸ்டடாக தான் ஃபீல் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா, ஸோ ரீல்ஸை பார்த்தோம், அங்கே ஒரு இடம் நல்லா இருக்க மாதிரி அவங்க காமிக்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறீங்க. எவ்வளோ ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த ஹோட்டலில் போய் நிஜமாக சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நான் இதை கூட நிறைய நாள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரீல்ஸில் ஃபுட் அவங்க ரிவ்யூஸ் கொடுக்குறத பார்த்துட்டு நான் போய் அந்த இடத்துல சாப்பிடும்போது ஏன்டா இங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைஃப்லையுமே நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது, ரீல்ஸ் நடக்கிற விஷயங்களை நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஏன்டா நம்ம இதை பண்ணணும்னு கூட நீங்கள் ஒரு நாள் ஃபீல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்க, மற்றவங்க பண்ணுறாங்கன்னு என்றைக்குமே பண்ணாதீங்க. அவங்க போகிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஜாலியாக இருக்காங்க, அதனால நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நிஜமாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பி லைஃபை கொடுக்கவே கொடுக்காது. பிகாஸ் மற்றவங்களுக்கு அது ஹாப்பி கொடுக்குது, ஆனால் நிஜமாலே உங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ஹாப்பினஸ் கொடுக்குது, அதனால அவங்க அதை ரீல்ஸில் போஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்கு ட்ராவல் பிடிக்குதா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நானுமே கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய ட்ராவல் பண்ணணும், அதுதான் லைஃப், அதுதான் பியூட்டி ஆஃப் லைஃப், நான் என் லைஃப்பை வாழணும் அப்படின்னு நான் நினச்சி நான் ட்ராவல் பண்ணும்போது, உண்மையாக சொல்ல போனால் நான் ட்ராவல் பர்சனே கிடையாது. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு என்னது புஷ் பண்ணுது. ஸோ அதனால் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்க பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ லைஃப்பில் எப்பயுமே மற்றவங்க பண்ணுறது மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணணும்னு இல்லாமல், எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறேன், அதை நான் ரீல்ஸாக எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி, எனக்கு அது சந்தோஷம் கொடுக்குது, எனக்கு அந்த மொமெண்ட் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண பழகுனீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த உலகமே உங்களை லவ் பண்ண மறந்தாலும் நீங்கள் உங்களை லவ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.